ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு கமெண்ட் தான் எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் உங்கள் பொண்ணான கருத்துக்களை தெரிவிங்க. அதுக்கு இன்னும் ட்ரைனிங் பத்தாது. நல்லா ட்ரைனிங் கொடுங்கடா. இல்லண்ணா இந்த இப்ப நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்கு அண்ணா. ஒரே தாவு தான். ஆமாண்ணே, ஒரு தாவு தாவச்சுன்னா போதும், சோழி முடிஞ்சது. என்னடா வில்லங்க வீடு தேடி வந்திருக்குது? என்ன யாரு இது? ஆகா, சூனியக்கடை வீடு தேடி வந்திருக்கால, என்னத்துக்குன்னு தெரியலையே. என்னடா என்ன என்னது? அடச்சி இவ ஒருத்தர் அப்படி இல்லையா? என்ன ஒருத்தர் ஏமாத்தி விட்டாரியா? என்ன ஏமாத்தி விட்டாரியா? என்ன எல்லாமே தப்பா இருக்குது. நீ வேற என்ன தெளிவா சொல்லுங்க. ஐயா, ஒருத்தர்கிட்ட இருந்து நான் சொத்து வாங்கினையா, வாங்கினேன். சரி, எனக்கு வித்தாவன் நானும் வாங்கினேன். இப்போ எனக்கு விற்கவே இல்லை. என் சொத்து எனக்கு வேணும்னு சொல்லி அடியார்களை கூட்டத்திட விரட்டுதான் ஐயா. நீங்க தான் ஐயா இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். இன்னும் இது வேற மாதிரி தான் தோணுது. எனக்கு தெரியாம தான் இருக்கு. இது பின்னாடி பயம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். என்ன யாரு? அது பஞ்சாயத்துக்கு வாங்க. நான் பஞ்சாயத்துல தான் சொல்லுவேன். நீங்க தான் பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லணும். சீக்கிரம் வாங்க ஐயா. யாரு என்னன்னு சொல்லாம இப்ப பஞ்சாயத்துக்கு வர முடியும்? ஆள் யாருன்னு சொல்லுங்க. யார் யாருல நம்ம தாவீது என்னாச்சுதான். தாவீது சுத்தி ஆட்டை போட்டானே. சரி, சீக்கிரம் பஞ்சை திரும்பி பார்க்கலாம் என்னென்ன பண்றானே. நான் வரலனே. என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்காளா யாருக்கு தெரியும்? நம்மளை நம்பிதான் பஞ்சாயத்தை கூட்டிருப்பாவா? அவளை பத்தி உனக்கு தெரியாதுன்னு அதை நீ அத்தை பார்த்துட்டேனே. வாடா, செல்லு வந்து என்னென்ன வேலைலாம் பாக்குது. சொப்பா, நிஜமாவே தாவீது உங்ககிட்ட சொத்த போய் வித்தாரு. சத்தியமா உம்மட மேல சத்தியமா. யாரு மேல? அவ்வளவுதான், எங்க அண்ணன் பஞ்சாயத்து தலைவரு. அவங்கிட்ட பஞ்சாயத்து கொண்டு போங்க. செம்பலிங்கய்யா, நீங்க தான் எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். ஐயோ, எம்மா வேற காத்துக்கிட்டு இருக்காளே, வேற வரமாட்டேக்கவளே. ஐயா, நீங்க சீக்கிரம் வரலடா, நான் இங்கேயே என்ன முடிச்சுக்குவேன் ஐயா. நீங்க சீக்கிரம் பஞ்சாயத்துக்கு வரணும். ஒரு முடிவோட தானே வந்திருக்கு. என்னடா இது? என்ன இதுக்கு முன்னாடி வரமாட்டாங்க வீட்டுக்கு? பெரிய பஞ்சாயத்தா இருக்கும்னு போயிட்டு வாரேன். சரி, அது என்னன்னு பாரு. சரிங்க. சப்பா, இந்த சில்லு வந்தால வாரியானே. ஐயா, செம்பலிங்கய்யா, நான் வராமலா? அவ என்னென்ன பண்ணுன்னு பார்க்க வேண்டாம். வாரேன். சரி சரி, பஞ்சாயத்துக்கு வரோம். பஞ்சாயத்தை கூட்டுங்க. ஆல்ரெடி கூட்டியாச்சு. உங்களை கூட்டிட்டு வர சொன்னவ அத வந்தேன். வேண்டாம்னே, சொன்னா கேளுங்கண்ணே. எனக்கு என்னமோ இது சரியா படல. சரி, பாத்துக்கலாம் விடு. இல்லனே, எனக்கு என்னமோ இது சரியாவே படல. சரி விடு, பாத்துக்கலாம். செம்பலிங்கய்யா, சீக்கிரம் வாங்கய்யா, சீக்கிரம் வாங்கய்யா. நீங்க வந்தவதான் பஞ்சாயத்தை ஆரம்பிக்க முடியும் ஐயா. சரி, நான் வரேன்டா. டேய் அண்ணா, அண்ணன் வேண்டாம்டா. வரட்டும். அண்ணே, நீங்களும் வாங்கண்ணே. எவ்வளவு என்ன வேலை பார்த்து வச்சிருக்குன்னு தெரியல. ஆனா ஒண்ணு கவனிச்சேனே, தாவீது சொத்தையா அட்டை போட்டிருக்கா. கட்டல, தாவீது சொத்தையா அட்டை போட்டிருக்கா. அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு ஏமாந்துருக்கானு பாரு. என்னண்ணே, வசமா கொடுத்து ஏமாந்து பண்ண புழுக்க. அவன் என்ன ஒளிச்சு ஜமாத்தி மன்னதா? ஓசியில வந்தது ஓசிலே போயிட்டு, எங்க இருந்து புடுங்கானோ அங்கேயே போயிட்டு, எங்க போய் சேரணுமோ அங்க கரெக்டா தாண்டா போய் சேர்ந்துருக்கு. என்ன என்ன பஞ்சாயத்து? அது வந்து எங்க சொத்தை ஏமாத்தி. ஐயோ 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 ஐயோ, என் சொத்தை அநியாயமா புடுங்க பார்க்காவல. எனக்கு நியாயம் கிடைக்காதா? எனக்கு தர்மம் கிடைக்காதா? ஏன் கிடைக்காது? நீ இருக்கும்போது ஏன் கிடைக்காது? நீ இருக்கும்போது இந்த இடத்துல அநியாயமாது, அக்கிரமாது. நீ மேடம் இருக்கிற வரைக்கும் இங்க அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இடமே இல்லை. அண்ணே, காசு கொடுத்து கூட்டு வந்திருக்கானே. சரி சரி, கண்டுக்காத. துட்டு கொடுத்த ஆட்களை கூட்டு வந்திருக்கானே. நீ மேடம் வாழ
யார் அந்த லீ? அதானே நேத்து உங்ககிட்ட இருந்து ஒரு 6000 ரூபாய் ஆட்டை போட்டாலே அந்த பொண்ணுதான். அப்ப அவ ரவுடினே நம்ப ஆரம்பிச்சிடலாடா. ஆளுக்கு காசு கொடுத்து கூட்டு வந்திருக்கானே. சரிடா, பஞ்சாயத்து நடத்த சொல்லி பார்க்கலாம். லீ மேடம், லீ மேடம், தர்மம் ஜெயிக்கணும்னா நீங்க இறங்கி வரணும் மேடம். அதர்மம் தோக்கணும், தர்மம் ஜெயிக்கணும். லீ மேடம், லீ மேடம். ஆமா, லீ மேடம் தான் எனக்கு பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லணும். அப்ப நாங்க இதுக்கு நாங்க கிளம்பட்டுமா? நீங்களும் இங்கே தான் நிக்கணும். எங்களை என்னமோ பண்ணதுக்கு முடிவு பண்ணிட்டிய. சம்பளிங்க ஐயா. போதும், நீங்க நடத்துங்க. அப்படிதான் நல்ல நல்ல முடிவா எடுத்துடணும். செம்பலிங்கம் இவங்க மகையான் சொத்த அநியாயமா ஏமாத்தி வாங்கிட்டு இப்ப நான் வாங்கலன்னு சொல்றேன். யாரு இவரு? சொல்றதுக்கு பெரிய ஆள் இல்லனே. இப்ப பஞ்சாயத்து நடக்கும். இதை செய்வண்ட நம்பி நான் தெரியல நின்னுட்டேனே. என்னடா அந்த பொண்ணு இன்னும் வரக்கானோ? வருவானே, இப்ப வந்துருவான். அண்ணே இசை எப்போ வருவானு எதிர்பார்க்கலன்னு. அந்த வந்ததே அவளை பார்க்கறதுக்குதான். இங்க பாரு, இசை என்ன பேசினாலும் ஈர்த்து ஏதாவது வாய்க்கு பேசிடாத. அண்ணன் மனசு கஷ்டப்படும். அவன் இப்ப அவளை பார்க்கதான் வந்திருக்கான். இல்லண்ணே, நான் வாய் திறக்க மாட்டேன், தெரியும் எனக்கு. அவ என்ன பண்ணாலும் ரசிக்க பாரு, கோபப்பட்டுறாத. அவ என்ன கோபப்பட மாதிரியே பண்ண போறா, காமெடியா ஏதாவது பண்ண போறா. அப்படி சாதாரண இடம் போட்டுறாத. அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. அவ இவன் நேக்க சுத்தி வாங்கியிருக்கா, அதுவும் இவனுக்கு கிட்டேயே. அவளை சாதாரண இடம் போடாத. என்னன்னு இப்ப வந்து நிக்கா? என்னடி இது பேசும்? எல்லாரும் ஓரமா நில்லுங்க, ஓரமா நில்லுங்க. லீ மேடம் வந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் ஓரமா நில்லுங்க. ஓமா பில்டப்பா இருக்கடா. எனக்கு அதெல்லாம் கூட தாங்க முடியல. இவ எப்படி யூனிஃபார்ம் மாட்டினா? நான் அதான் சொன்னேன், அவளை சாதாரணமா இடப்படாதே. அவ ஒரு முடிவோடு தான் இறங்கி இருக்கா. ஏய், அண்ணன் சொட்ட எண்ணிடுவேன். இல்லன்னு எப்போ யூனிஃபார்ம் போட்டுச்சுது? இருடி கவினே, உனக்கு இருக்கு இன்னைக்கு ஆப்பு. எல்லாரும் அமைதியா இருக்கணும். லீ மேடம் வந்துட்டு இருக்காங்க, கோபப்படுவாங்க. எல்லாரும் தள்ளி தள்ளி நில்லுங்க. அவங்களை யாரும் நெருங்கி நிக்க கூடாது. எல்லாரும் வழி விட்டு நிக்கணும். யாரும் அவங்க கிட்ட செல்ஃபி எடுக்கணும், போட்டோ எடுக்கணும் சொல்லக்கூடாது. எல்லாரும் தள்ளி தள்ளி நில்லுங்க. லீ மேடம் வாங்க, லீ மேடம் வாங்க. இப்ப யாரு செல்ஃபி எடுக்க போறா? யார வேணாலும் சார் இருக்கலாம். யாரு செல்ஃபி எடுக்கணும், போட்டோ எடுக்கணும், லீ மேடத்தை நெருங்க கூடாது. அவங்க பக்கத்துல கூட யாரும் வரக்கூடாது. அவங்க பஞ்சாயத்து முடிச்சிட்டு இன்னும் நிறைய பஞ்சாயத்துக்கு போக வேண்டியிருக்கு. எல்லாரும் வழி விட்டுருங்க. மேடம் மேடம் நீங்க வரலாம், வாங்க வாங்க. எல்லா பாதுகாப்பும் கரெக்டா இருக்குது. உள்ள வாங்க, உள்ள வாங்க. சப்பா எவ்வளோ பேச வேண்டியிருக்கு. அப்படின்னு இந்த இசைப்பை விட இன்னும் உள்ள வந்திருக்கான்னு பாரு. லீ மேடம் வாங்க உள்ள. லீ மேடம், எங்க குல தெய்வமே, நியாயம் சொல்ல வந்த எங்க நியாய லீ வாழ்க. நாடு முப்போகம் விளையுமடி. லீ லீ லீ. லீ மேடம் வாங்க, பஞ்சாயத்து ரெடியா இருக்குது. என்ன பாக்குற? என்ன ஆஸ் பண்ணி வச்சிருக்கா? ஃபுல்லா காசு கொடுத்து செட்டிங். அது நட பிரச்சனை. எங்க ஏன்டா வர வச்சீங்க? ஏய் மாணிக்கா, நீங்க இருக்கிற இடத்துல அவ தீர்ப்பு சொன்னாதானே உங்களை விட அவன் மேலுக்கு வர முடியும். எப்படி? ஓ அப்படி. சரி சரி. எனக்கு இந்த புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. என்ன பஞ்சாயத்து மேடம், உங்களை நாங்க பார்க்கணும் மேடம். உங்களை கண்ணால பார்க்கவே எங்க பாக்கியம் மேடம். லீ மேடம் நீங்க முன்னாடி வாங்க மேடம். உங்களை பார்க்கிறதுக்காக காலையில இருந்து நான் மரத்துல ஏறி கிடக்கேன் மேடம். உங்க அன்புக்கும் பேராதரவுக்கும் என் மனமார்ந்த நன்றி. கிங்ஸ் நேசாக்கா அவரன் அந்த அளவுக்கு போய் உள்ள நடிக்குது. என் அன்பான என் மக்களே, எனக்கு முன்னாடி தான் வரணும்னு ஆசை. ஆனா சில இடைத்தடிகள் எனக்கு முன்பாக நிற்பதால் என்னால் முன்னாடி வர முடியாது. இந்த பொண்ணு தானே நேத்து உங்களை இடித்தடின்னு சொன்னா, அப்ப இன்னைக்கு உங்களை தாண்டா சொல்றா. சொல்லிட்டு போறானே. எனக்கு இங்கு பாதுகாப்பு குறைவாக இருப்பதனால் என்னால் அதிக நேரம் எடுக்க முடியாது. உங்க அன்பை நினைச்சு பார்க்கும் போது எனக்கு அழுகலையா தான் வருது. நான் அழுது ஏன் சோக உங்களை தாக்கிச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. உங்க அன்பை பார்க்கும் போது எனக்கு உடம்பே புல்லரிக்கி வேடா. இப்பல்ல மேடம், எத்தனை தலைமுறையானாலும் நீங்க தான் தானா தானா தானா. இது போதும் எனக்கு. என்ன பஞ்சாயத்து மேடம்? இவர்கிட்ட இருந்து நான் சொத்தை வாங்கினேன். இப்ப அவர் என்னன்னா எனக்கு விக்க
எல்லாரும் கொஞ்சம் வழி விலகி நில்லுங்க. டேய் மாணிக்கம், இந்த இடுதடி பையில கொஞ்சம் நவுந்து நிக்க சொல்டா. அவன் மாட்டுக்கு நின்னுட்டு போறானுங்க, நீ முன்னாடி வா. இல்ல, இந்த பையில நம்ப முடியாது. இடுப்ப கிள்ளிடுவான். நம்ம சுத்தி போ. டேய் நான் அப்படி சுத்தி வரேன்டா. இல்ல இப்படி கூடிய போங்கல. அத்தாட்டி நல்ல நேரம். நான் இப்படி பயந்தா சத்தியமா இடுப்ப கிள்ளிருப்பான். இப்படி கூடி வாங்கல, வழி நிறைய இருக்குது. வேண்டாம், இங்க வைப்ரேஷன் சரியில்லை. டேய் மாணிக்கம், நான் சுத்தியே வரேன்டா. நீ சித்திய போனாலும் அங்கே நான் நிப்பேன். லீ மேடம், இந்த பாதியா வாங்க. என்னடா ஊர்ல எல்லாரும் என்ன லீ ரவுடி நம்புவாங்க எப்படி? கிட்டத்தட்ட இப்ப நம்பின மாதிரிதான். இந்த இடுதடி பையில தான் இன்னும் நம்பாம நிக்கானுங்க. அவனுக்கு இப்ப இல்ல, எப்பவும் நம்ப மாட்டானுங்க. உனக்கு தெரியுது. எனக்கு எப்பவோ தெரியும். லீ மேடம், பாதுகாப்பா இருக்கணும். இங்க தள்ளி வாங்க. என்ன வைப்ரேஷன் சரியில்லை. இத்தனோண்டு மொத்தத்துல கிக்கை இருக்கா, இல்ல இத்தனோண்டு மொத்தத்துல கஷ்டம் இருக்கா? மேடம், நான் ஒருத்தன் தான் சொத்தை வாங்கினேன். இப்ப என்னன்னா நான் அநியாயமா வாங்கிட்டேன்னு என் மேல போய் கேஸ் கொடுத்திருக்காரு. தீர்ப்புங்கத ரெண்டு பக்கமும் விசாரிச்சுக்கிட்டு தான் நான் தீர்ப்பு சொல்ல முடியும். குற்றாலத்துல ஒண்ணு குத்த சுக்கம் இருக்குமே, அது அப்படியே உனக்கு பொருந்தது. கோரம்பி ஆளு ஒண்ணுதான் உனக்கு இல்ல, அதுவும் போற பக்க பத்த முளைச்சிடும். நீ பஞ்சாயத்து கவனி. கரெக்டா சொன்ன மாணிக்கா. எப்படிதான் பஞ்சாயத்தை முடிச்சான்னு பாக்கணும். பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து? செம்பலிங்கம், நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. என் சொத்தை பூரா இந்த பொண்ணு ஏமாத்தி வாங்கிக்கிட்டா. மாணிக்கா, இங்க பஞ்சாயத்து யார் கூட்டியிருக்கா? நான் தான் கூட்டியிருக்கேன். லீ தாதா, தாதா பஞ்சாயத்து கூட்டியிருக்கேன். பஞ்சாயத்து என்னன்னு சொல்லுங்க. இந்த நிக்கார தாவீது அவர் வீட்டுல ஏதோ ரொம்ப கஷ்டமா நேத்த பூரா விற்க போறேன், சொத்தை பூரா விற்க போறேன்னு சொன்னாவ. நான் சரி வாங்கி போட போயிட்டு வாங்கி போட்டா இப்போ அவருக்கு திடீர்னு மறுபடியும் வசதி வந்துட்டான். கொடுத்த சொத்து பூரா திரும்ப வேணுமா? நான் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? லீ தாதா, நீங்க தான் ஒரு நியாயத்தை சொல்லணும். கட்டாயமா நான் தான் சொல்லுவேன். என்ன தவிரையா, இந்த அம்மா என்னமா சொல்லுதாங்க, நீங்க என்னமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. நீ தானே என்ன ஊர் பிரசன்ட் ஆக்குறேன்னு என் சொத்தை பூரம் பவரப்பட்ட போட்டு கேட்ட. என்னடா டென்ஷன் நடக்குறீங்க? அவன் எதுக்குடா ஊர் பிரசன்ட் வரணும்? விடுங்கண்ணே, அதான் ஏமாந்து நிக்கான்ல. இவன் என்ன வேலை பார்த்துருக்கான் பார்த்தல, அப்போ இவன் உள்ளுக்குள்ள எவ்வளவு ஆசை இருந்திருக்கு பாரு. ஊர் பிரசிடண்ட், நீங்க ஊர் பிரசிடண்ட். என்ன ஊர் பிரசண்டாவும் என் மகனை பஞ்சாயத்து தலைவர் ஆக்குறேன்னு சொல்லி தானே என் சொத்தை பூரம் கேட்ட. அது தேர்தல் எல்லாம் நின்றுக்கணும் நீங்க. அதானே, அது எப்படி ஒரு பொண்ணு கிட்ட உங்க சொத்தை பூரம் கொடுத்தீங்க? ஏன் அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எம்பி ஏன் முதலமைச்சரா இருக்குதா? இல்ல, அது வந்து யாருக்கிட்ட? இசைக்கிட்ட. இப்போ உண்மை சொல்லுங்கடா. கிங்ஸ்லின் கொத்து கொத்துன்னு கொத்திடுவான். சொல்லுங்க, எதுக்காக சொத்தை கொடுத்தீங்க? அந்த பொண்ணு கேக்குறது சரிதானே? அந்த பொண்ணு எம்எல்ஏவா எம்பியா இல்ல முதலமைச்சரா? எதுக்காக சொத்தை கொடுத்தீங்க? நீ கேட்கணும்ல. இவன் ஒரு காமெடி பீஸ். இவன் இருக்கடா, என்ன நம்பிக்கையோட எடுத்துட்டு கொடுத்தா சொத்த போறோம். இருங்கண்ணே, அவன் வாயாலே உண்மை சொல்லுவான். சொல்லுங்க சார், எந்த நம்பிக்கையில என்கிட்ட சொத்தை கொடுத்தீங்கன்னு சொல்றீங்க? நான் என்ன எம்எல்ஏவா இல்ல முதலமைச்சரா? நான் எப்படி உங்களை ஊர் பிரசிடண்ட் ஆக்க முடியும்? நான் ஒரு தாதா. லீ, நான் ஒரு தாதா. என்கிட்ட எப்படி நீங்க கொடுக்க முடியும்? ஏன் நான் ஊர் பிரசிடண்டா இருக்கனா இல்ல இதுக்கு முன்னாடி அரசியல்ல இருந்திருக்கனா? என்ன நம்பிக்கையில என்கிட்ட கொடுத்தீங்கன்னு நீங்க சொல்லுவீங்க? இங்க இருக்க யாராவது இதை நம்புவீங்களா? எப்படி நம்ப முடியும்? நீ தான் தாதா வச்ச. அரசியல் இருந்தா கூட பரவாயில்ல, சரி கொடுத்து ஏமாதுன்னு சொல்லலாம். சொல்லுங்க தாவிதையா, எந்த நம்பிக்கையில கொடுத்தேன்னு சொல்றீங்க? இல்ல, சொத்தை விற்கதான் செஞ்சேன். ஓ, சொத்தை வித்துட்டீங்க. அப்ப எதுக்கு திருப்பி கேட்டீங்க? பரவாயில்லையப்பா, மாடக்கிட்டாலுப்பா. எக்காலக்குள்ள நாய்க்கு இறையாக்குனீங்கல்ல, தெரியலதாண்டா நீங்க திருவோட எடுக்கணும். இவன் எதுக்கு நீ கூப்பிட்டுப்பான் சொத்த போறோம்? தெரியலடா, இரு எப்படி இசை சொல்ல வச்சிருவா. சொல்லுங்க சார், அத சொத்தை வித்துட்டீங்களே, வேற எதுக்கு திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க? விக்கல, எழுதி வாங்கிட்டாங்க. ஏன் நீங்க என்ன சின்ன பிள்ளையா? இவங்க கேட்டன கைது போட்டு கொடுத்துட்டீங்களா? நீ தான் என்ன ஏமாத்துன. இந்த ஊர் பிரசிடண்ட் இந்த வருஷம் என்ன நிப்பாட்டேன்னு சொன்னியா சொல்லலையா? உங்க அக்கா எம்பியாவும் என் பிள்ளைங்க இந்த ஊர் பிரசிடண்டாவும் பஞ்சாயத்துலராவும் இருக்கணும் நீ தானே வாக்கு கொடுத்த. அதனால சொத்து பொருள் கொடுத்த. இப்ப என்னன்னா பதவியும் கிடையாது சொத்தும் கிடையாதுன்னு சொன்னா நான் என்ன பண்ணிட்டோம்? இங்க பாரிசை நான் அப்புறம் எந்த எல்லைக்கும் போவேன். எங்க கத்துக்கிட்டு இருக்க? விடுவாங்க, பாத்துக்கலாம். நான் என்ன எம்பியா எம்எல்ஏவா முதலமைச்சரா உங்களுக்கு பதவி போட்டு கொடுத்ததுக்கு? சாரி, உங்க சொத்தை நான் வாங்கல. இந்த அம்மாக்கு நீங்க வித்திருக்கீங்க, அவ்வளவுதான். நாங்க விக்கல, நீ எங்ககிட்ட பவர் பட்டா வாங்கி உங்க அம்மா பேருக்கு மாத்திக்கிட்ட. ஓகே சார், எதுக்கு நீங்க பவர் பட்டா போட்டு கொடுத்தீங்க? அடிச்சல்ல என் ஃப்ரெண்ட் பாயிண்ட. சொல்லுங்க, அத்தா எஸ்ஏ கேட்கார்ல. இவா எஸ்ஐயா? இருடி கவினே, அடுத்து ஒன்னத டார்கெட் பண்ணி வச்சிருக்கேன்.
அப்பனை வச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் உனக்கு வச்சிருக்கேன். சொல்லுங்க தாயிதையா, எதுக்காக பவர் பட்டா போட்டு கொடுத்தீங்க? அது வந்து இவன் எதுக்குன்னு பவர் பட்டா போட்டு கொடுத்துருப்பான். சொல்லுங்க தாயிதையா, எதுக்காக பவர் பட்டா போட்டு கொடுத்தீங்க? அத நான் எப்படி இந்த அம்மா பேர்ல மாத்துனேன், விவரத்தை என்ன சொல்லுங்க. இங்க பஞ்சாயத்து முடிச்சிருவோம். லீதாதா வாழ்க, லீதாதா வாழ்க, நேர்மையும் மஞ்சா நெஞ்சம் கொண்ட எங்க லீதாதா வாழ்க. நான் எப்பவுமே இசையை டம்மி பீஸ் நினைச்சிருந்தேன். என்ன குதிர்க்கமா வேலை பார்த்திருக்கா. கிங்ஸின் அண்ணே, அவன் எதுக்கு இந்த பொண்ணுக்கு அவன் சொத்த போரும் பவர் பட்டா போட்டு கொடுத்துருப்பானா? அது என்னன்னு பாரு, எனக்கு மனசுக்கு சரியா படல. அது என்னன்னு விசாரி. சரிங்கண்ணே, மன்னிக்கும். காவிதனாச்சி, எதுக்காக அந்த பொண்ணுக்கு பவர் பட்டா போட்டு கொடுத்தீங்க, அதை சொல்லுங்க. சொல்லுங்க தாவிதனாச்சி, அதான் பஞ்சாயத்து வந்தாச்சே, உண்மை சொல்லுங்க. அவர் எப்படி சொல்லுவாரு, நான் சொல்லுவேன். இல்ல, அது காவிதையாவே அவ வாயால சொல்லட்டும், அப்பதானே பஞ்சாயத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன லீ மேடம், நான் சொல்ல சரிதானே? லீ தாதா, நான் சொல்றது சரிதானே? லீ தாதா உட்கார்ந்து இருக்குது பாரு. சொல்லுங்க தாவிதனாச்சி, எதுக்கு கொடுத்தீங்க? அது ஒண்ணு இல்லையா, அவரு பல வருஷமா இந்த ஊர்ல வசிச்சிட்டு இருக்காரா. அவருக்கு எந்த பதவியும் வசிக்க முடியலையா. சொத்து ஏகப்பட்டது இருக்கான், இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லையா. செம்புலிங்க, இதான் எனக்கும் சரியான சந்தர்ப்பம். உன் இதுல நான் கோர்த்து விடல, நான் தங்கமே இல்ல. தங்கம் இன்னும் பிளான போடுதே. தங்கம் ஏதோ பிளான போடுது, சொதப்பிடும். இங்க பாருங்க, வேற ஒண்ணு இல்ல. என்ன சொல்ல வரீங்க? அது தாவிதனாச்சி சொல்லுவாரு, அவரை சொல்லட்டும், மத்த யாரும் சொல்லக்கூடாது. அட எடுப்பட்ட ரேச்சலே, இதான் எனக்கு சந்தர்ப்பம். இந்த பயில கொத்து விட்டுலான்னு பார்த்தா இவ வருத்தி. உங்க பச்சை எங்க பழிக்காது இல்ல. சரி சொல்லுங்க. நீங்களா சொல்லுதீங்களா, நாங்க ஏதாவது பண்ணட்டுமா? வேற ஒண்ணு இல்ல, நாங்களும் எத்தனை நாள் தான் இந்த ஊர்ல கை கட்டி நிக்கிறது. அதான் ஒரு பஞ்சாயத்துல எம்பி எதுக்காக நிக்கிறான்னு பார்த்தோம். ஆனா ஏத்தல இருக்க குடும்பம் இருக்கிற வரைக்கும் எங்களால எதுவும் பண்ண முடியல. வாய் வச்சு சும்மா அவன் நம்மளை போட்டு தள்ளிடுவான். எடுங்கப்பா, எத்தனை நாள் தான் நாமளும் இப்படியே இருக்குது. ஆமா, நாங்களும் உங்களை மாதிரி பாதி பாதி சொத்து வச்சிருக்கோம். வேற எதுக்கு நாங்க இந்த ஊர்ல ஒரு பதவியில கூட நிக்க முடியல? ஏன் உங்க குடும்பம் ஆட்சி பண்ணணும் இருக்கா என்ன? நீதான் பேசணும். என்னடா நடத்துங்க? எடுங்க உள்ள பூச்சி, அவனும் ரொம்ப நாளா மோதிக்கிட்டு இருக்கான், முடியல. ஓய் சொட்டே, இந்த சாமி இருக்கிற வரைக்கும் என் தம்பி அதான் எல்லாம், புரியுதா? நீ பேசு, அவங்கள பேச விட்டனா ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க. அண்ணே அண்ணா நீங்களும் ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க. இந்த பேர்ல என்கிட்ட பஞ்சாயத்தை கொண்டு வந்துட்டானுங்க. அப்புறம் இனி தாதாதான். இந்த ஒரு பேர்ல மட்டும் இந்த தாதானே நம்பாரு. எல்லாரும் நிக்கிறது முத்தம் கொடுக்க கொண்டு குரங்கி தாதா வாங்கோ. இத்தனோண்டு முத்தத்துல இஷ்டம் இருக்கா, இல்ல இங்கிலீஷ் முத்தத்துல கஷ்டம் இருக்கா? இத்தனோண்ட முத்தத்துல இஷ்டம் இருக்கா, இல்ல இங்கிலீஷ் முத்தத்துல கஷ்டம் இருக்கா? குரங்கி நான் தாதா வாங்கோ. இஞ்சியேடு பழகி அத்தி பார்வையே சரியில்லை. குரங்கி. ஐயோ இவர் வேற. லீதாடா தீப்ப சொல்லிட்டு வச்சுக்கிடுதே. நான் உன்னை கெட்டிக்க போறேன். இவன் நம்மள கிறுக்கு பிடிக்க வச்சிருவான். என்ன திரும்பியே பாத்திர கூடாது. லீதாடா நியாயத்தை வாங்கி கொடுங்க. இதான் ஜான் மாமாங்க, எப்படி தீர்ப்பு வாங்கி கொடுக்கன்னு மட்டும் பாருங்களேன். சப்பா முடியல. நான் பெரிய பெரிய தாதாக்களோட எல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். சப்பா இப்படி ஒரு பஞ்சாயத்துக்கெல்லாம் நான் வருவேன் என் வாழ்நாள் நினைச்சு கூட நான் பார்க்கலையம்மா. ஆனாலும் என்னமோ தெரியல, இவளை விட்டு போகவும் முடியல. இவ கூட இருக்கதும் குறைச்சலா இருக்கு. என்ன பண்ண? இவன் மத்த பொண்ணுங்க நல்ல பாசம் இருக்குதா, இல்லன்னா இந்த இவளை பண்ண குறைஞ்சிட்டு நமக்கு பிடிச்சிருக்கா, இல்ல இது வரைக்கும் இவளை மாதிரி எந்த பொண்ணையும் பாக்குறவங்க நல்லா பிடிக்குதா, இல்ல எனக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் பிடிக்கும்னு இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேனா. சப்பா இவ புதிரா இருக்காளே, எனக்கு இவளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்னவா? ஆக மொத்தம் நான் தாதா விட்டு வெளியில வந்துட்டேன் நினைக்க. இவளுக்கு அசிஸ்டண்டா மாறிடுவனும். லீதாதா மேடம், என்னடா மாணிக்கம், கொஞ்சம் பஞ்சாயத்தையும் கவனிங்க. வெறுப்பேத்தாண்டா. இங்க விசாரணை தொடங்குங்க. இந்த பஞ்சாயத்தை மட்டும் முடிச்சு கொடுத்துட்ட
கண்டிப்பா நீ தான் தாதா. இன்னும் இவளை கெடுக்கதே நான் மாணிக்க தான் பார்த்துக்கனே. அவன் தாண்டா எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். சப்பா எதுக்காக பஞ்சாயத்து ஆரம்பிச்சீங்கதே நான் மறந்துட்டேன். எதுல முடிச்சோம்? வேற ஒண்ணு இல்ல தாதா, இந்த செம்பிளிங்க குடும்பத்துக்கு எதிராக தான் இவர் களை இறங்கிறதுக்காக சொத்தை புறம் கொடுத்திருக்காரு. ரேச்சல் பதி வாங்கிட்டல நீ. எப்படிடா விடுவேன்? இந்த குடும்பத்துக்கு எதிராக நிக்கிறதுக்காக தானே நீங்க சொத்தை கொடுத்திருக்கீங்க. பரவாயில்ல, ஆனா எங்களுக்கு பதவியும் கிடைக்கல. இப்போ நான் ஏத்த தலையே கேட்கிறேன், ஏன் இவங்க மட்டும் தான் இந்த ஊர்ல பிரசிடண்டா இருக்கணுமா என்ன? நாங்க இருக்கிறது தகுதி இல்லையா என்ன? அது மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். நீங்க ரெண்டு பேரும் அடிப்படி போடக்கூடாது. சரி, நான் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுறேன், அதை படி பண்ணுங்க. ஆஹா, பயவளை ஏதோ தீர்ப்பு சொல்ல போகுது. ஈசே, எனக்கு சாதகமா சொல்லிரு ஈசே. அத்தை இந்த பயவளை என்ன தீர்ப்பு சொல்ல போகுதுன்னு தெரியலையே. குட்டையை குழப்பிடுவாளோ ஆப்போச்சுவாளனே. என்ன சொல்றான்னு பார்க்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. பொருளாதாரம் அப்படிதான் எனக்கு எடுத்து சொல்லியிருக்கு. நீங்க பூர்வீகமா இந்த ஊர்ல தானே இருக்கீங்க? பூர்வீகம்? ஆமா ஆமா. இங்க பாருங்க, நிக்கிற ரெண்டு குரூப்புக்கும் தான் சேர்த்து சொல்லுறேன். இங்க யார் பிரசிடண்டா இருக்கணும், யார் பஞ்சாயத்து தலைவரா இருக்கணும், யார் எம்பி எம்எல்ஏ இருக்கணும்னு மக்கள் தான் தீர்மானம் பண்ணணும். வீரமந்திரம் ராஜதந்திரம் இன்னுக்கும் எட்டாத போக்குட தந்திரம். வீரமந்திரம் ராஜதந்திரம் இன்னுக்கும் எட்டாத போக்குட தந்திரம். வேறு எந்த நாட்டிலும் இல்லாத வந்தை அல்லவா. நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க கூடாது. ஓகே, ஒரு தாதான் நான் எதுக்கு இருக்கேன்? ரசக்கனா இந்த திருப்பி இங்க யார் நிக்கணும்னு நான் தான் தீர்மானம் பண்ணுவேன். அண்ணா விடு. நீங்க யார் நிக்கணுமா அவர் நிக்கணுமான்னு நான் தான் தீர்மானம் பண்ணுவேன். ஏன்னா நான் தாதா. அப்படி சொல்லி இங்க பாருங்க, இந்த வருஷம் நம்ம ஊர்ல ஜெகஜோதியா தேர்தல் பிரச்சாரம் நடக்கணும். நீங்களும் நில்லுங்க, இந்த இருக்காங்களே இந்த குடும்பம் நிக்கட்டும், இயலுன்னு ஒரு மேடம் அவங்களும் நிக்காங்க. மூணு பேரும் போட்டி போடுங்க. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்காங்களோ அவங்க தான் இந்த ஊர் எம்எல்ஏ எம்பி பஞ்சாயத்து தலைவர் பிரசிடண்ட் தலைவர். புரியுதா? உங்களுக்குள்ள அடிச்சு நடக்கக்கூடாது. அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? என்னடா மணிக்கு நான் சொல்றது சரிதானே? 100% கரெக்ட். என்ன சார், நான் சொல்றது சரிதானே? சரிதான். அண்ணா என்ன இது? சரிதான். என்ன ஆள் பல போட்டியா? அப்ப நமக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த ஊர்ல? எப்படி நம்ம தான் ஜெயிப்போம். பையன் பயந்து சாவுறேன். இந்த ஊர்ல நம்மளை எதிர்த்தவன் எவனும் இருக்கக்கூடாது. இவனா நமக்கு ஏதா 2 பேரும் நிக்க வச்சிருக்கோம். அண்ணன் தானே பேசியிருக்காரு, நீ சும்மா இரு. எல்லாரும் இவளுக்கு ஒவ்வொரு செல்லம் கொடுத்து பாருங்க எங்க வந்து முடிய போகுதுன்னு பாருங்க. பரவாயில்ல, இது ஒண்ணு நல்லதுதான். தேர்தல் கொல்லப்பட்டுட்டோம். நிச்சயமா இந்த தேர்தல் நிக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே. பரவாயில்ல, சொத்தை வாங்கினாலும் சொன்னதை செஞ்சு காட்டிட்டா. என்ன சார், பஞ்சாயத்து சரிதானே? என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? அவ சரியா தான் செஞ்சிருக்கா. அண்ணன், பஞ்சாயத்து தீர்ப்புக்கு நான் கட்டுப்படுறேன். இதான் தாதாவோட தீர்ப்பு. தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பூரணமே பெண் பூரேவா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே. சரி விடுங்க மாப்ள. அண்ணன் ஏதாவது ஒண்ணு பண்ணாருன்னா சரியா இருக்கும் நம்புங்க. இல்லத்தான், இது வரைக்கும் இந்த ஊர்ல நம்மளை எதிர்த்தவனு எவனாவது இருந்திருக்கானா? முதல் முறையா இந்த ஊர்ல போட்டியா 3 பேர் நிக்காங்க. பலம் கொடுத்தா இன்னைக்கு 2 பேர் நிப்பான், நாளைக்கு 4 பேர் வந்து நிப்பான். அப்ப நம்ம மேல பயமே போயிருவேன். எங்க நம்ம மேல பயம் இருக்கும்? எங்க பார், செம்பலிங்கத்தை பத்தி உனக்கு தெரியாது. நீ பேரும் கத்து குட்டிதான். அவளை மாதிரி ஒரு குயமன் இந்த உலகத்திலே கிடையாது. அவ இருக்கிற வரைக்கும் இங்க எவனும் எதுவும் பண்ண முடியாது. முழுசா நம்பு. ஜானத்தை ஏதாவது பண்ணா காரணம் இருக்கும். அப்போ இன்னைக்கு 2 பேர் நிக்கலானே, இவனை நிக்கிறது தெரிஞ்சா நம்ம எல்லாருக்கும் எப்படி பயம் இருக்கும்? செம்பலிங்க கிட்ட ஒரு முகத்தை நீ பாத்துருக்க. நீ சின்ன பையன், நான் சொல்றதை கேளு. நானே கண்ணால பார்த்து ஆடி போய் 2 நாள் தூக்கம் இல்லாம இருந்திருக்கேன். அந்த கோர முகத்தை பார்க்க வச்சாத. நீங்க நானு தாக்கு பிடிக்காது. என்ன சொல்றீங்க? பாசக்காரன் தான் பாத்திருக்க, மிருகமா பாத்திருக்கியா? கிங்ஸிங் கிட்ட எதுவும் வேண்டாம், சொன்னா கேளு, அது உங்களுக்கு ஆபத்து. ஜானதான் கிங்ஸ தன்னை முழுசா நம்புற போய் தான் துணிச்சல வாக்கு கொடுத்திருக்காரு. இப்போ இல்ல, 7 தலைமுறைனாலும் செம்பலிங்க பேரை கட்டா ஒரு பையன் தேர்தல நிக்க மாட்டான். இப்போ இல்ல, எத்தனை தலைமுறைனாலும் இங்க நம்ம ஆட்சிதான் நடக்கும், நம்ம கொடிதான் பறக்கும். ஆனா இப்ப 2 பேரும் நிக்கிறாங்களே, அதுவும் ஊருக்கு என்னன்னு காட்ட வேண்டாம்? செம்பலிங்க குடும்பத்தை எதிர்த்தா என்ன ஆகுன்னு ஊர் உலகத்துக்கு காட்ட வேண்டாம்? எத்தனால போட்டி இல்லாம இருக்கிறது? என்ன சொல்றீங்க? ஆனா அதுல 7 பெரிய என்ன
இங்க பாரபட்சம்லாம் கிடையாது, புரியுதா? அப்போ கிங்ஸ் என்ன? நான் திரும்பவும் சொல்றேன், கிங்ஸ் ஒரு முகத்தை தான் நீ பார்த்திருக்க, மறுபக்கத்தை நீ இன்னும் பார்க்கல. அவருடைய மறுபக்கம் என்னது? அப்புறம் நீ காதல் பண்ணனா சாதாரண பார்க்க பாத்திராத, தாங்கிக்கிட மாட்டேன். இவரையே ஏத்து பேசணும்னே பயத்துல செத்துருவேன். அப்போ அந்த இசை மட்டும் எப்படி வேணாலும் பேசுறா. அது அவனோட உசுறு, அது மட்டும் இல்ல இந்த வீட்டு இளவரசி, அதனாலதான் இது வேற எவ்வளவு பேசியிருக்க முடியும். அது மட்டும் இல்ல, உங்க கிங்ஸ் என்ன அவன் மேல இன்னும் இவ்வளவு உசுரா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன? அண்ணன் ஜான் அண்ணன். கிங்ஸ்லனுக்கு ஜான் அண்ணனா எவ்வளவு உசுறு தெரியுமா? ஜான் அண்ணனுக்காக எந்த எல்லைக்கும் போவான் கிங்ஸ்லனு, அதான் தெரியுமே. நீ பார்த்தது கொஞ்சம், எந்த எல்லைக்கும் போவான். ஜானத்தானுக்கும் அப்படிதான். உங்க ஜானன் இன்னைக்கு உசுரோட இருக்காருனாலே அதுக்கு காரணம் கிங்ஸ்லி தான். அவார் உங்க அண்ணனை குத்துயிரும் குளவிருமா தான். இல்ல உசுறு போயிட்டு தூக்கிட்டு போகும்போது அப்படித்தான் நாங்க தூக்கிட்டு போனோம். ஒண்ணுமே இல்ல, உசுறு போயிட்டு அப்படித்தான் நாங்க நினைச்சோம். போன உசுரை எப்படி மீட்டுட்டு வந்தார் தெரியுமா கிங்ஸ்லின்னு? 4 வருஷம் எப்படி பாதுகாத்தாரு தெரியுமா? தான் உசுறு தான் அறுத்தம் எல்லாத்தையும் மாச கணக்குல கொடுத்தாரு. கொடுத்து இந்த அளவுக்கு காப்பாத்தி கொண்டு வந்திருக்காருன்னா உங்க அண்ணன் மேல அவருக்கு எவ்வளவு பாசம் இருக்கணும். அதான் ஏன் அது உனக்கும் எனக்கு இது வரைக்கும் தெரியாது, அது இனியும் தெரிய போறது இல்ல. அப்படிப்பட்டவன் ஜானன் எனக்கு இசைய பிடிக்குன்னா கிங்ஸ்னுக்கு எவ்வளவு பிடிக்கும். அது மட்டும் இல்ல, உங்க ஜானன் இசைய புள்ளையா வளர்த்திருக்காரு, தப்பு பொண்ணும் மகளுமா வாழ்ந்திருக்காங்க. எப்படி கிங்ஸ் விட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிற நீ? உங்க ஜானன் எனக்கு இசை பொண்ணு, அப்ப இன்னும் எவ்வளவு பாசம் வச்சிருப்பான் கிங்ஸ் இசை மேல. இசைக்காக கிங்ஸ் என்ன வேணாலும் பண்ணுவான். இந்த சாம்ராஜ்யம் அதை எப்படி பார்க்கணும்னு கிங்ஸ் தனக்கு நல்லா தெரியும். நீ எந்த டென்ஷன் எடுத்து தேவையான பிரச்சனை எதுவும் பண்ணிடாத. ஆனா அவ என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு, அவ என்ன பண்ணாலும் சரி கொஞ்சம் போத்துதான் போகணும். உங்க ஜானனுக்கு மறுபடியும் இசை மேல பாசம் வருது. அண்ணுக்கு பிடிச்சிருக்கனால கிங்ஸ் எந்த இலைக்கும் போவாரு. டென்ஷன் எடுக்காதீங்க மாப்பிள்ள, டென்ஷன் எடுக்காதீங்க. எதுதா ஊருக்குள்ள இன்னும் தான் பயம் அதிகமாகும். வேணாம் செக் பண்ணி பாருங்க. நிஜமாவா? கிங்ஸ் என்னதான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. இது வரைக்கும் அவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்காம இருந்தது. இப்பதான் சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பையும் தவற விட்டுட்டீங்க. இங்க ஆம்பளை இல்ல. அதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அத்தனை நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். சத்தியமா சொல்றேன், அவன் தெரிஞ்சு இந்த வாய்ப்பை கொடுத்தானா இல்ல முட்டாள்தனத்தினால இந்த வாய்ப்பை கொடுத்தானான்னு எனக்கு தெரியாது. ஆனா நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத சரியா பயன்படுத்தணும். இத நம்ம ஜெயிச்சு நிக்கணும்னா எந்த எல்லைக்கும் போகணும். எந்த எல்லைக்கும் போறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். யோ, இந்த திருப்பு மட்டும் நீ தோத்து போன உன் தாலியை கழுத்து எஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். கபார், நீ ஜெயிக்கிறதுக்காக நான் என் அப்பா கிட்ட பேசியிருக்கேன். என் அப்பா யாருன்னு தெரியல, எம்எல்ஏ. அவர் கட்சியில சொல்லி என்னென்ன ஏற்பாடு பண்ண அத்தனையும் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காரு. அவன் அசால்ட்டா நினைச்சுதான் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கான். அதுவும் அந்த இசைக்காக தான் கொடுத்துருக்கணும். அதை நமக்கு சாதகமா பயன்படுத்தி அவன்ல இதே மண்ணுக்கு அவன் வைக்கணும். அவன் மீசையில மண்ணு ஒட்டணும். அவன் கொடி இறங்கணும். அவனை பார்த்து பயந்த ஜனங்கள்லாம் இனி தைரியமா ரோட்ல போனோம். அவனை ஒரு மனுஷா கூட இந்த ஊருக்காரன் பார்க்க கூடாது. நம்மளதான் கடவுளா பார்க்கணும். இந்த ஊர் ஜனத்தை நம்மள கடவுளா பார்க்க வைக்கணும். கடவுளா பார்க்க வச்சு அதுக்கப்புறம் வச்சு பழி வாங்கிக்கலாம். அவனுக்கு இந்த ஊரை செழிப்பாதான் வச்சிருக்கானுங்க. ஆனா மக்களுக்கு அது தெரியாது. அவன் ரவுடி தாதான்னு தான் தெரியும். நாம கடவுளா மக்களுக்கு காய்ச்சலிச்சுட்டு இந்த ஊரையே சுடுகாடா மாத்தணும். எங்க ஊருக்கு பயவுலாம் பிச்சைக்கார பயவுலாம் நம்ம கிட்ட கையெழுந்து நிக்கணும். ₹1 கூட நம்மள தேடி வரணும். நம்ம நாய வேலை வாங்குற மாதிரி வாங்கணும்னா நம்ம சொன்ன அத்தனை வேலையை செய்வானுங்க. இந்த ஊரையே நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியும். இந்த ஊரே நம்ம கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா மேல இடத்துல இருந்து உத்தரவு வரும். ஐயோ, எங்களுக்கு உங்க ஓட்ட பூரா வாங்கிட்டாங்கன்னு. புரியுதா? இதுல ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போங்க, எந்த எல்லைக்கும் போங்க. ஜெயிக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதுக்கான ஏற்பாடுலாம் பக்கா நடந்துகிட்டு தான் இருக்குது. அசால்ட்டா இருக்க கூடாது மாமா, அசால்ட்டா இருக்க கூடாது. பாத்தீங்கல்ல, நாம என்னமோ அவளை ஏதோ பைத்தியக்காரி நினைச்சோம். ஆனா 2 நாள்ல லீனு சொல்லி பேரை வாங்கிட்டு வந்து நிக்கா. அவ பண்றது கோமாளித்தனமா இருந்தாலும் ஊர் முழுக்க இப்ப லீனு பரவி கிடக்குது. இந்த ஊர்ச்சனா எரிச்சனா நம்பும் நம்பு, கட்டாயமா நம்பு. ஒரு புள்ள பூச்சி தன்னை லீனு பேரை மாத்திக்கிட்டு ரவுடின்னு சொல்லிக்கிட்டு அங்கங்க வரிய விதிச்சுக்கிட்டு போற வேண்டி வர வேண்டி வம்பு இழுக்குது. காட்டுத்தியா ஊர் முழுக்க பரவி கிடக்குது. தாதான்னு அந்த செம்பலிங்க குடும்பத்தையே எதிர்த்து நிக்கிற பேர் வந்தாச்சு அந்த பிள்ளைக்கு. ஆனா ஊர் ஜனத்துக்கு தெரியாதுல்ல அவ செம்பலிங்க வாரிசுன்னு. அவனுங்க இவன் மேல பாசத்துல விட்டு பிடிக்கானுங்க. ஆனா ஊருக்கு செம்பலிங்கத்த குடும்பத்தையே இந்த பிள்ளை எதிர்த்துட்டு இவதான் தாதான்னு சொல்லிக்கிட்டாலே இது. அதை பயன்படுத்தி நாம உள்ள போகணும். அவ மேல எப்பவுமே ஒரு கண் இருக்கட்டும். அவ பண்றது எல்லாமே கொஞ்சம் குதர்க்கமா தான் இருக்குது. என்ன செய்தா யாது செய்தான்னு எதையும் யூகிக்க முடியல. பாருங்க, கூட இருக்குது மாணிக்கம். அவன் நம்மள சின்ன சின்ன சண்டையெல்லாம் பார்த்தவன் கிடையாது. பெரிய பெரிய மாபாக்களோட தொடர்புள்ளவன். அவன் நிச்சயமா கிரிமினல் ஐடியா மட்டும் தான் அவளுக்கு கொடுப்பான்.
எனக்கு எல்லாம் சுத்தி நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. எது எப்படியோ இங்க நம்ம ஆட்சியை நடக்கணும். அந்த மாணிக்கத்துக்கு மேலேயும் எப்பவும் ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கட்டும். ஏய், அது வேற ஒண்ணு இல்ல. அந்த மாணிக்கத்துக்கு இசை மேல எப்பவும் ஒரு கண்ணு. அவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே கண்ணு. கண்ணோ அத்தை மக பாசமோ அது எனக்கு இப்ப தேவையில்லை. ஏதா இருந்தாலும் நிச்சயமா அவனும் இசை பக்கம் தான் நிப்பான். தான் யாருங்கதே மறந்து அவ பின்னாடி நிக்காமன்னா அவளுக்கான எந்த எல்லைக்கும் போவான்னு அர்த்தம். அவன் யாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அவனோட வேலையை தெரியாம அவனை கூட வச்சிருக்கா அந்த இசை. அப்ப அவ எவ்வளவு தில்லாலங்கடியா இருக்கணும், எவ்வளவு தரமா இருக்கணும். அவகிட்ட என்னமோ இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்குது. உள்ள போச்சு லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கு. வாய திறக்காதீங்க லூசா. அத உங்க சத்த போய் ஈஸியா எழுதி வாங்கிருக்காளா? இந்த தேர்தல நாம ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஒருவேளை வீட்டுக்கு தந்துட்டுனா எனக்கு ஒரு கிங்ஸ்னுக்குலாம் தெரிஞ்சிட்டுனா இல்ல எனக்கு இதுக்கு மேல இவ்வளவு பார்க்காமலாம் இருக்க முடியாது. ஒருவேளை தங்கம் வந்துட்டுனா நான் என்ன துணிச்சல இங்க வந்தேன். இல்ல என்னாலும் சரி அவன் முகத்தை இங்க பார்க்காம போனேன் எனக்கு கருக்கு பிடிச்சிடும். ஒருவேளை இங்க ஏதாவது பிரச்சனையாகி கிங்ஸனுக்கு மட்டும் விஷயம் போச்சுன்னா அண்ணன் கூட பார்க்க மாட்டானே. அப்படி ஜானன் எனக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா ஐயோ போச்சுதே, தப்பு பண்ணிட்டேன், இங்க வந்திருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன். வீட்டுல தான் இருக்கா, வீட்டுல யாரும் இல்லையோ? சரி ஒரு இடம் பார்த்துட்டு போயிடலாம். அம்மா இங்க தான் என் தாவணி வச்சிருந்தேன், எங்க? தாவணி தாவணி இல்லைன்னா தாவணி இல்லைன்னா வாழ்ந்துட்டு எனது பார்த்து வழி பார்த்து அடி வந்து விட்டா யாரும் இல்லை உறவே ஆசை உறவே. அம்மா என் தாவணி எங்க? தாவணி இல்ல. இதுக்கு மேல இங்க போயிட மாட்டேனா? அப்பா நான் கூட ஐயோ இந்த சேலையை கட்டி நான் எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? எம்மா என் தாவணி எங்க? மரியாதையா வெளியில போங்க. சாரிடி. மரியாதையா வெளியில போங்கன்னு சொன்னேன். சாரிடி, நான் அன்னைக்கு அப்படி அமைதிதான் நின்றுக்க கூடாதுதான். உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கணும். சாரிடி. உங்களை வெளியில போ சொன்னேன். எனக்கு யாரு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். லேசில எந்த தப்பையும் நான் மன்னிக்க மாட்டேன். கிளம்புங்க. உங்களை இது வரைக்கும் மரியாதையா பேசியிருக்கேன். மரியாதை இல்லாம பேச வச்சிடாதீங்க. போங்க. சாரிடி, என்ன பாரு. புருஷ பேரை கூட சொன்னா அவருக்கு அவமரியாதை நினைச்சவா. அதனால உங்க பேரை கூட நான் வெளியில சொல்ல மாட்டேன். என்னை கத்தி அசிங்கமா பேச வச்சிடாதீங்க. போங்க. சாரிடி 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 சாரிடி, என்ன பாருடி. போங்கன்னு சொன்னேன். இங்க பாருங்க, நானே உங்களை திட்ட மாட்டேன். எங்க அம்மா உங்களை அசிங்கமா திட்டிடக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது. அதனால நீங்களே இங்கேருந்து போயிருங்க. எங்க அம்மா வந்து மோனம் கண்ணியமா பேசுவாங்க, என் கையை கூட நீட்டிடுவாங்க. அது தேவையில்லை. போங்க. என்ன பாருடி, என்னால ஒண்ணு பார்க்காம இருக்க முடியலடி. எனக்கு யாரையும் பார்க்கணும் இப்ப விருப்பம் இல்லை. போங்க. என் சூழ்நிலை புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. நீ அன்னைக்கு பார்க்கும்போது எங்க சாணன மனுஷெல்லாம் கிடையாது, நம்ம சாதாரண மனுஷெல்லாம் கிடையாது, அவன் போனோம் தான். என்ன உளறிக்கிட்டு இருக்கேன்? அவனுக்கு எதுவுமே பழசு ஞாபகம் இல்லை. அவன் சாவதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடந்தது, அதை வச்சு மட்டும் தான் எங்களை அவன் அடையாளம் கண்டுபிடிச்சான். சாகதுக்கு முன்னாடியா? கிட்டத்தட்ட அவன் செத்து 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் தான் அவனுக்கு உயிர் வந்தது. அதனாலதான் நாங்க வெளியில காட்டிக்கவே இல்லை. அவனோட வீக்னஸ் தெரிஞ்சா எதிரிகள் ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு தான் எங்க அண்ணன் செத்து போயிட்டாலும் நாங்களும் வெளியில பரப்பிட்டோம். எங்க அண்ணன் உசூல் இருக்கு தெரிஞ்சா எதிரியை ஏதாவது பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, அவன் வெளியில லாந்தவும் முடியாது. அவனுக்கு சூரிய ஒளியோ இல்லைன்னா மழையோ எதுவுமே ஒத்துக்கிடாது. அவன் நடமாடுறான், அவ்வளவுதான். இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அவன் அங்கதான் இருப்பான்னு நாங்க நினைச்சோம். எனக்கு காலம் முழுக்க அவன் அங்கதான் இருப்பான்னு நினைச்சோம். இப்படி வெளியில எங்க அண்ணன் வருவான்னு சத்தியமா எங்களுக்கே தெரியாது. அவன் மாறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனா முத இசையால சிரிச்சான். சிரிச்சா அவன் நார்மல் ஆயிட்டு இருக்கான்னு அர்த்தம். எனக்கு புரியல. ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? அழுக வந்தா அழணும், தூக்கம் வந்தா தூங்கணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும், அப்படிதானே? ஆமா. எங்க அண்ணனுக்கு கோபம் மட்டும் தான் இருந்தது. ஏன்னா அவன் மறிக்கிறதுக்கு முன்னாடி கோபத்தோட தான் மறிச்சான். அதனால
அது மட்டும் தான் அவனுக்குள்ள இருந்தது. வேற எந்த இன்க்ரிமெண்ட்டும் அவன்கிட்ட இல்ல. வேற எதுவுமே அவனுக்கு வராதுன்னு நாங்க நினைச்சோம். ஆனா முத இசை பார்த்த உடனே சிரிச்சான். இசை பண்றதெல்லாம் அவனுக்கு பிடிச்சிருக்கு. நல்ல முன்னேற்றம். நல்லா சாப்பிடுறான், நல்லா தூங்குறான், நல்லா சிரிக்கிறான். எங்க அண்ணன் எங்களை மாதிரி நல்லா மாறிக்கிட்டு இருக்கான். எங்க பாரு, எங்க அண்ணனுக்காக தான் நான் அப்படி நின்றுக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு அளவுக்கு அதிகமா கோவம் வந்தாலும் அவன் மயக்க நிலைக்கு போயிடுவான். அதனாலதான் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை ஒதுக்கி வச்சேன். உன்னை ஒதுக்கி வச்சதுனால என் மனசுல இல்லாம போயிருவியா? நான் அப்படியே வாழ்ந்தோம் சொல்லு. எங்க அண்ணனை விட நீதான் முக்கியம் சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அப்படி ஒரு பச்சை வித்தியாசம் என்னால வந்து என்னால இருக்க முடியல. அப்படி எங்க அண்ணனை கொண்டுட்டு நான் உங்களோட வாழ்ந்தாலும் அப்படி நான் வாழவ முடியும் சொல்லு. அந்த வாழ்க்கை நான் வாழ்க்கையா இருக்குமா? அதை விட ஒரு உசுருக்காக காதல தியாகம் பண்ணிட்டு நீ ஒரு பக்கம் நான் பக்கம் காதலிச்சுட்டே வாழ்ந்துட்டு போயிடலாம். என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் நம்ம சேர்ப்பாங்கிற நம்பிக்கையாவது இருக்கும். ஐயோ, உன்னை பிரிஞ்சிருக்கும் போதுதான் நான் எந்த அளவுக்கு காதலிச்சேன்னு எனக்கு தெரிஞ்சது. உன்னை நினைக்காத நொடி போலதே இல்லை தெரியுமா? அண்ணன் உசுருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும்னா அவன் ஒரு நேரத்தில் சிங்கம் மாதிரி வாழ்ந்தவன். இன்னைக்கு அவன் எப்படி இருக்கான்? அவனுக்காக தான். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் அண்ணன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுவான். எங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டு. அண்ணன் பொண்ணுங்களை வெறுக்கிறவனும் கிடையாது. ஏதோ ஒரு சம்பவம் நான் பாதிச்சிருக்கு, அதனால பொண்ணுங்களை வெறுக்கிறான். அப்ப இசைக்கிட்ட மட்டும் அதான் சொல்லுவாங்களே, தான் நடட்டால் தசை ஆடுனே. அதான் இசை முன்னாடி அவருக்கு பிள்ளையா இருந்திருக்கா. அவதான் நல்லா தூக்கி சுமந்திருக்காரு. அதான் ஏதோ ஒரு உள்ளுணர்வு. இப்ப எங்களால எப்படி தம்பிங்கிற ஒரு உள்ளுணர்வு அவருக்கு தோணிருக்கோ அப்படி இசை மாதிரியும் அவருக்கு தோணிருக்கு. உனக்கு தெரியுமா, எங்க தெரியல 40 வயசு பொம்பளை கூட நடமாட முடியாது. அப்படியே ஆடிட்டான், கோத்து உச்சுக்க போயிட்டான். நாங்க எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி வெளியே அனுப்பி வச்சிருக்கோம். ஆனா இசையை பார்த்தா மட்டும் எங்க அண்ணன் எந்த கோபம் பண்றதே இல்ல. மாறா அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிரிச்சான். அந்த நம்பிக்கையில தான் அவனை பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்திருக்க மாட்டீங்க? அப்படி இல்ல, ஒருவேளை எங்க எனக்கு சரியாகாம போய் நான் உன்னை திருட்டுத்தனமா பார்க்க வந்து உன் மனசுல ஆசையை வளர்த்து சேர முடியாம போய் உன் வாழ்க்கை நசுமனாயி அதான் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நான் நல்லா இருக்கணும், நீங்க என்னையே நினைச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க. என்ன காதலிச்ச பாவத்துக்காக நீ ஏன் கஷ்டப்படணும்? அதான் எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கட்டும் தான் ஒதுங்கி போனேன். ஓ, தியாகம். இல்லடி, பாசம். சரி சரி, அம்மா வந்துருவாங்க, போங்க. அவ்வளவுதானா? முகத்தை பார்க்க மாட்டியா? நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க அண்ணனுக்கு சரியானதுக்கு அப்புறம் இவதை என் பொண்டாட்டின்னு சொல்லி கூட்டிட்டு போங்க. நிஜமா? நிஜமாதான். I love you, பொண்டாட்டி. சத்தியமா எங்க அண்ணனுக்கு சரியான நீதான் என் பொண்டாட்டின்னு எங்க அண்ணன் கூட்டிட்டு போயிடுவேன். காத்துட்டு இருப்பியா? நான் சாம் பொண்டாட்டி, மறந்துட வேண்டாம். நீங்க இல்லைன்னா இன்னொருத்தர கிளம்பி விட்டு போய்வேன் நினைச்சீங்களா? செத்தாலும் சாம் பொண்டாட்டியா தான் சாவேன். I love you, டி. கட்டி பிடிச்சுக்கிட்டா. உங்க அண்ணனுக்கு சரியானதுக்கு அப்புறம் முறைப்படி கூட்டு போய் கட்டி பிடிச்சுக்கோங்க. இல்லடி, வந்துட்டேன்ல. இங்க இருந்து போங்க சொன்னேன். ஒரே ஒரு வாட்டி கட்டிக்கிட்டு ஆசையா இருக்கு. நீ வேற சேலையில அழகா இருக்க. ஒரு வாட்டி கட்டிக்கிட்டு இங்க இருந்து போறீங்களா இல்லையா? அதெல்லாம் என்ன யாரும் தொடக்கூடாது. நான் புருஷன் தானே, தொட்டுக்கிட்டு தானே. ரொம்ப இல்ல, லைட்டா கட்டி பிடிச்சிட்டு போயிடுவேன். முடியாது. இல்ல இல்ல, அது உங்களை இங்க இருந்து போ சொன்னேன். அதான் ஒரே ஒரு வாட்டி. ஒரு வாட்டி உன்னை அவனை கொடுத்துட்டாது போட்டா. கெட்டிக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கொடுக்க போறீங்களா? இல்ல, கெட்டிக்கிட்டு தான் கொடுப்பேன். சும்மா இல்ல, இங்க இருந்து போறீங்களா? நான் கத்தட்டுமா? அம்மாவும் தங்கச்சி வராங்க. சோலி முடிஞ்சதா? ஐயோ போச்சுது. ஐயோ, இப்ப என்ன பண்ண? அழகா ஒரு வாட்டி கட்டி பிடிச்சி கொடுத்துட்டு போயிருப்பேன். எல்லாம் முன்னால வந்தது. புருஷன் மிச்ச கேள்வி கேட்கறியா? அப்போ கூட கொடுத்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மரியாதை இங்க எப்படியே போக்கு வழியை பாருங்க. ஆமா, அப்படி மாளிகை பாரு, ஒரு வழி அங்க ஒரு வழி இருக்கு பாரு. நான் எப்படி போனாலும் முன்னு கூட போனோம். அது வேறையா? இப்ப என்ன பண்ண? ஓய், இப்போ உங்க அம்மாக்கு தெரிஞ்சா நிச்சயமா எங்க அண்ணன் போய் போட்டு கொடுத்துரும். அவ்வளவுதான், கதை முட்டிஞ்சிடு. கிங்ஸின் கூட என்ன பண்ண தெரியுமா வெட்டிடுவான். சரி, இப்ப என்ன பண்ண? அது என்கிட்ட கேட்க, உன் வீடு தானே, நீ தான் யோசிக்கணும். சரி, இந்த கட்டில படுங்க. இந்த நேரத்துல கடுப்பேத்தாதீங்க, சொன்னது செய்யுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, மாட்டிக்க மாட்டான்ல. ஐயோ, அம்மா வந்துட்டாங்க, சீக்கிரம். போஸ்ட் ஆபீஸ் காரை வந்து எடுத்துட்டு வா. அம்மா, எனக்கு காய்ச்சல், நான் தூங்கிட்டேன். உனக்கு காய்ச்சலாடி? சோப்பா, இவங்க வேற வாய் வச்சுட்டு சும்மா இருங்க. இல்லடி, உனக்கு காய்ச்சல்னு சொன்னீங்க. எங்க அம்மா சமாளிக்கிறதுக்காக சொன்னேன். ஓ சரி, படுங்க. நல்லதா இருக்கு.
கொன்னுருவேன். ஏ தாய், அந்த போஸ்ட் ஆபீஸ் கார்டனும் அந்த கேட்டது கொஞ்சம் எடுத்து வந்திருக்கலாம்ல. நானே காய்ச்சல்ல படுத்திருக்கேன், நீங்க வேற. போகும்போது நல்லதானே இருந்த. அம்மா அவ இசைய பாத்தியா? ஏதோ ரோட்டுக்கு போறேன்னா ஆளே அவளையும் காணும். அந்த மாணிக்க பையன் கூட போகலையே, அவன் அங்கல சுத்திட்டு இருந்தான். இவ ஒத்தைக்கு எங்க போயிருப்பா? எங்க போயிருப்பா? என் தம்பி தான் பிக்கப் பண்ணிருப்பான். ஓஹோ, அண்ணன் தம்பி தான் வேலையா அலையறீங்களோ? தை, இசை வீட்டுக்கு வந்தா? இல்லம்மா. என்ன பண்றீங்க? உங்க அம்மா நித்யாவா? தை, அந்த போஸ்ட் கார்டு எங்க தாயி? அந்த டைல தான் இருக்குது. உனக்கு என்னாச்சுது? அத சொன்ன குளிர்ச்சுடா. குளிர். ஐயோ, குளிர் ஜரமா? குளிர் ஜரமா? ஐயோ, சும்மா இருங்க. ஆமாம்மா, ரொம்ப குளிருதுமா. நான் வேணா அந்த நர்சக்களை கூட்டிட்டு வரட்டு மாட்டி? இல்லம்மா, மாத்திரை போட்டேன். போட்டேம்மா, மாத்திரை போட்டுட்டேன். ஐயோ, மாத்திரை போட்டுட்டேம்மா. இப்போ சரியாயிரும். உங்களை காப்பாத்தாம எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும். இப்பவும் போட்டு கொடுப்பாப்போம். இனி நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கொன்னுருவேன். ஏம்மா, நான் தூங்கணும். நீங்க போங்கம்மா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் மாத்திரை போட்டனால தூக்கமா வருது. நீங்க சீக்கிரம் வந்து போங்க. ஏம்மா, கதவை போட்டிட்டு போங்கம்மா. சரி, ரொம்ப ஒரு மாதிரி தான் நர்சக்களை கூப்பிட்டுக்க. சரிம்மா. கதவை சாத்திட்டு போ சொல்லு. ஆமா, கதவை சாத்திட்டு போயிருமா. சரி. இசைய வேற தேடணும் பாத்துக்க. கதவை பூட்டிட்டு போ சொல்லி. ஆமா, கதவை பூட்டிட்டு போயிருங்கம்மா. சரி. சேட்டை கொஞ்சம் அதிகம் தான். பொண்டாட்டிக்கிட்ட தானே சேட்டை பண்ண முடியும். சரி, அம்மா வந்துருவாங்க, போங்க. அத கதவை பூட்டியாச்சே. உங்களை அது வந்து காஷ்மீர் ரோஜாவை கைக்கு வந்தாயே மோந்து பார்க்கும் முன்னே முழுது குத்தாதே. வேண்டா ஓவர் சேட்டை. எங்கெங்கே சாக்கடிக்கும் அறிந்து கொண்டே பெண்ணாதே. சொல்லு திட்டம் என்ன சொல்லுவது கஷ்டமா? பொத்தி பொத்தி வச்சதென்ன என்னென்னவோ இஷ்டமா? காற்று வந்து உன் குழல் கவித்தால் எய்து செய்வதென ஏற்பாடு. முடியாது. இங்க பாரு, உன்னால மட்டும்தான் முடியும். அண்ணன் வந்துகிட்டு இருக்கா. இங்க பாரு, அவன் பார்க்க வரதே உன்னதான். நீங்க என்ன எப்படிலாம் திட்டுனீங்க? என்னைக்காவது நான் அவனை திட்டுவேனாடி? இல்ல திட்டதான் முடியுமா? உசுரடி உசுரு. ரொம்ப நடிக்க வேண்டாம். என்ன திட்டுட்டு உசுரா? ஐயோ, கட்டி தங்கம். அண்ணன் வந்துட்டு இருக்கா. உன்னதான் பார்க்க வரா. இங்க பாரு, உள்ள காட்டுக்குள்ள கூட்டு போயிரு. அங்க குரங்கெல்லாம் இருக்குது. உன்னை விடவா? என்னது? நீ இருக்கும்போது குரங்காவது அப்படி சொல்ல வந்தேன். எப்படி பார்த்தாலும் இடிக்குதோ? இல்ல, குரங்குக்கெல்லாம் நீ பயப்படுவியா? அண்ணன் ரொம்ப மாறி இருக்காரு. எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? ஆமா, நீ அவருக்கு புள்ள தானே, அதான் அவருக்கு ஞாபகம் வருது. உன்னை ரொம்ப தேடுறாரு. இங்க பாரு, முத அவர் சிரிச்சது உன்ன வச்சுதான். நீ இப்படி 2-3 நாள் பேசுறேன்னா நிச்சயமா அண்ணன் பழைய நிலைமைக்கு வந்துருவாரு. அது உன்னாலதாண்டி முடியும். ஒருவேளை கோத்துல என்ன திட்டா? உனக்கு அப்பா தானே, திட்டுனா வாங்கிக்க. திட்ட வாங்கிடுவேன், அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஒருவேளை என்ன வெறுத்துட்டா? சத்தியமா உன்னை வெறுக்க மாட்டாரு. இந்த ஊர்ல யார் கொடியுமே பறக்க கூடாதுன்னு நினைக்கிறவரு உன் கொடி பறக்கணும்னு நினைக்கிறாருல. நீ எங்களை விட மேல வந்தாலும் அவர் சந்தோஷம் படுறாரு. அவர் நீ வரனால கொஞ்சம் கூட கவலைப்படல. அப்படின்னா அவர் உசுராதானே உன்னை நினைக்கிறாரு. பிளீஸ் தங்கம், நீங்க வாய. மாட்டேன். உண்மையிலே நீ கோடியில ஒட்டிதான். தங்கம்ல பிளீஸ்மா, அண்ணனை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போ. நான் பின்னாடியே வந்துருவேன். பாரு, அவன் நிச்சயமா யாருக்கிட்டையாவது மனம் விட்டு பேசினாதான் அவன் நார்மல் லைஃபுக்கு வர முடியும். நிச்சயமா எங்க கிட்ட அவன் மனம் விட்டு பேசிவிட மாட்டான். எப்படி தம்பியார்கிட்ட மனம் விட்டு பேச முடியும் சொல்லி? நாங்க என்ன இருந்தாலும் தம்பி தான். மகளோ இல்லைன்னா தோழியோ இல்லைன்னா மனைவியோ இல்லைன்னா அம்மாவோ ஒரு ஆள் நிச்சயமா மனம் விட்டு பேச நினைக்கிறது ஒரு பொண்ணுகிட்ட மட்டும்தான்.
ஆனா என் அண்ணனுக்கு அம்மாவும் இல்ல மனைவியும் இல்ல, புள்ளன்னு நீ மட்டும்தான் இருக்க. நீ ஒருத்தி தான் அவர்கிட்ட பேச முடியும். உன்னால மட்டும்தான் அவர்கிட்ட பேச முடியும். மத்த யாரும் அவர்கிட்ட நெருங்க முடியாது. உன்னால மட்டும்தான் அவர்கிட்ட நெருங்கி பேச முடியுது. ப்ளீஸ். சரி, அது எனக்கு பிரச்சனை இல்லைங்க. சில நேரம் ஒரு மாதிரி கத்துறாரு, மயக்கம் போட்டு விழுறாருல, அதான் எனக்கு பயமா இருக்கு. நான் ஒத்தையில என்ன பண்ண முடியும்? அவருக்கு ஏதாவது ஒண்ணு என்னால தாங்க முடியுமா? உன்னை வீட்டுல தூங்க நினைச்சியா? இங்க பாரு, கண்ணுக்கு தெரியாத இடத்துல நான் நிப்பேன். நீ எங்க இருந்தாலும் நாங்க இருப்பேன்டி. நிஜமா? என் பொண்டாட்டி நான் உன் கூட தாண்டி இருப்பேன். அண்ணன் வண்டி வந்துட்டு வழக்கம் மூலம் வச்சாட்டி ஆரம்பி. போ போ போ. அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன். என்ன? நான் தான் தாதா நம்பணும். ஆமாடி, தாதா பொண்டாட்டி தாதா தானே. நீ நிச்சயமா ரவுடியாண்டி எங்க அண்ணனே ஒத்துக்கிட்டான் தெரியுமா? நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? நான் எப்பவுமே நம்புனேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் எப்பவுமே கண்ணால பார்த்துட்டேன். நான் லீ ரவுடி. ஓகே ஓகே. ஒரு முத்தங்கியாப்பான்னு பார்த்தா என்ன கேட்க பத்தியா? இரு உனக்கு. அத கேட்காம நிறைய கிடைக்குதா? அப்புறம் எப்படி கேப்ப? அப்படியா? இனி எப்படி நான் குடுக்கேன்னு மட்டும் பாரு. அப்படி இல்ல. அதெல்லாம் கிடையாது, இனிமேல் கொடுக்கவே மாட்டேன். ஐயா அவசரப்பட்டுட்டேனா? அண்ணன் வச்சா போ போ போ. பையா உள்ள உன்னை குடுத்துட்டு போறான்னு பாரு. அப்படியா? நான் அத கேட்கலையே. சரி சரி, அண்ணன் வந்துட்டான். வா கிட்ட வா, கிட்ட வா, கிட்ட வா. அண்ணா 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 சிரிச்சுட்டா. அண்ணா அண்ணா இங்க வா, என்கிட்ட வா. அப்பா அப்பா. ஒண்ணு இல்ல. சரி, இன்னைக்கு ஒரு சுங்கவரி உண்டா என்ன? அதுக்கு தான் எங்க நிக்க. சரி, இன்னைக்கு என்ன உள்ள கூட்டு போறேன்னு சொல்லிருக்க, கூட்டு போவல. ஆனா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும், பரவாயில்லையா? அட பாதவத்தி, நான் இதுக்கு சொல்லியே கொடுக்கலையே. ஆனா இவ பொழைச்சுக்கிடுவா. உள்ள கூட்டு போறதுக்கு தனி சுங்கவரி. எல்லாத்தையும் நான் தானே கைடு பண்ணணும். உங்களுக்கு எதுன்னு சொல்லணும்ல, அதுக்கு தனி ஃபீஸ். அப்படியா? சரி சரி சரி. சரி, உள்ள வாங்க. நிறைய குரங்கெல்லாம் இருக்கும், பார்த்து வரணும். உன்னோட வா. சேம் பிளேட், அத ஒண்ணு போல ஓட்டது. இல்ல சார், அங்க குரங்கெல்லாம் நிறைய இருக்கும், அதான். அதுங்கெல்லாம் உங்களுக்கு சார் இல்ல கேட்ட. உனக்கெல்லாம் குரங்க பார்த்தா பயம் இருக்காத. ஒண்ணு போல ஓட்டுதாங்க. அது எப்படி உனக்கு பயம் இருக்கும்னு? அது ஒரே எண்ணம் தானே. சார், உங்களுக்குள்ள காட்டு சுத்தி பார்க்கணுமா வேண்டாமா? கட்டாயமா? ஏன்னா நீதான் கூட்டு போனோம். சரி. அப்புறம் பஞ்சாயத்துல தீர்ப்பு எப்படி பத்தியல்ல? சும்மா அனல் பறந்துத. எப்படி லீனி இப்ப நம்புறீங்களா? அது ஏன் கேக்கீங்க? உங்களை பார்த்து எனக்கு அவ்வளோ பயம். நீங்க சொன்னாலே எனக்கு புரியுது, உள்ள வாங்க. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும், உள்ள வாங்க. ஃபீஸ் கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல? அதெல்லாம் நீங்க கரெக்டா கொடுத்துருவீங்க. சரி, உள்ள பார்த்து வாங்க. சரி. சார் பார்த்து வாங்க, வழுக்கு. நீ பார்த்து போனா? அதுல எனக்கு இதெல்லாம் அத்துப்படிதான். பேச்ச பாரு. இங்கெல்லாம் சாதாரண, ஏன்னா இது ஏன் இடம் தானே. இது ஏன் இடம்? அசால்ட்டா சொல்றா பாரு. இது ஒரு 100 ஏக்கர் இருக்கும். அது எங்க தாத்தா அந்த காலத்தை எடுத்து போட்டாராம். அப்படியா? ஆமாமா, அது ஒரு 100 ஏக்கர் கிட்ட இருக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல, 10,000 கோடிக்கு போகும். 2 தடவை கேட்டுட்டு தான் இருக்காங்க, நான் தான் கொடுக்கல. 10,000 கோடிக்கு கேட்டும் நீங்க கொடுக்கல? இல்ல சார், நான் தொண்டு செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன், அதான். தொண்டு செய்யலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா சார், உங்களை மாதிரி நிறைய கஸ்டமர்லாம் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் என்னன்னு தெரியுமா? அதான் என் தோட்டத்தை சுத்தி காட்டுவேன். என்ன ரொம்ப இல்ல, ஜஸ்ட் 1 லாக் தருவாங்க, போதும் சார். அப்படின்னா இப்போ நான் 1 லாக் உனக்கு கொடுக்கணும். காட்ட புள்ள சுத்தி காட்ட போறேன், 1 லாக் தரக்கு யோசிக்கீங்க? 1 லாக்? ஜஸ்ட் 1 லாக். ஜஸ்ட் இந்த நீயே வந்து அவ தோட்டத்தை சுத்தி காட்டுறானா, அது எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு. 1 லாக் என்ன 2 லாக்கே கொடுக்கணும்.
சரி நான் இறக்கப்பட்டு தான் உங்களுக்கு 1 லேக் சொல்லியிருக்கேன். இறக்கப்பட்டு. ஆமா சார். அது சரி. இப்ப எனக்கு பசிக்குதே. ஐயா அப்பா பசிக்குங்களே. பசிக்குதா? இந்த பயவுல எங்க போச்சுன்னு தெரியலையே. இங்கே நில்லுங்க, எங்கே போயிடாதீங்க. இப்போ நான் வந்துடுவேன். சரி. எங்கே போயிட கூடாது. எங்கேயும் போக மாட்டேன். நீ வராம நான் எங்கேயும் போக மாட்டேன். சரி சரி, இங்கே நில்லுங்க. என்னங்க என்னங்க? என்ன? மாமாக்கு பசிக்குதா? என்னடி சொல்ற? பசிக்குதா? நிஜமாவா சொல்ற? ஆமா, மாமா தான் பசிக்குன்னு சொன்னாரு. இரு, நான் ஆனே தான் வாங்கிட்டு வர சொல்றேன். கூப்பிட்டேன், நான் வாங்கிட்டு கொடுத்தா மாமா கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. அடா, அதிபுத்திசாலி மாறிட்டா. இப்ப என்ன பண்ணலாம்? நான் காட்டுக்குள்ள ஏதாவது சமைச்சு கொடுக்க. நிஜமா? நான் சொல்றது மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க போதும். சரி. சரி சரி, நான் சொல்றது மட்டும் வாங்கிட்டாங்க போங்க. தேங்க்ஸ் டி. பாத ஆனா உங்களுக்கு எனக்கு போட்டிங்க தான் மறந்துடக்கூடாது. இங்க வாயே. எதுக்கு? இங்க வாயே. என்ன?